Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So today we are going to see the term 3 portion. So already we completed our term through. So term 3 we are going to start today. So this is our term 3 portion book. So உன்னோட போர்ஷனில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற லெசன்ஸை வந்து 3 லெசன் 3 அண்ட் 1 லெசன்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன்ஸ் எம்பவர்மெண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து விமன்ஸ் எஜுகேஷனில் இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே விமன்ஸ் எஜுகேஷன் பார்த்தோன்னா எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் எம்பவரிங் விமன் வித் த நாலேஜ் skills and the self-confidence necessary to participate in the fully in the development process. So 40 years ago the Universal Declaration of Human Rights asserted that everyone has the right to education. Actually women ஒரு women இருந்தாங்கன்னா the important thing வந்து women have a empowering women வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. with knowledge இருக்கணும், skills இருக்கணும் and also self confidence everything வந்து womenட்ட இருக்கணும் கண்டிப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் 40 இயர்ஸ்க்கு முன்னே வந்து நமக்கு ரைட் டு எஜுகேஷன் சொல்லிட்டு எவ்ரி ஒன் ஹாவ் டு ரைட்ஸ் எஜுகேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஆக்டும் வந்து யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னே கொண்டு வந்திருக்காங்க. So educating the girl child produces mother who are educated and who will in turn educate their children, care for their families and provide their children care and support. Actually பார்த்தோன்னா ஒரு மதர் வந்து எஜுகேட்டடாக இருக்கிறது பார்த்தோன்னா அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஒரு மதர் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அந்த சில்ட்ரனை எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் த மதர்ஸ் எல்லா சில்ட்ரன்ஸுமே வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா எஜுகேட் பண்ணணும், கண்டிப்பாக எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So the girl child needs to be educated to acquire knowledge and skills needed to advance a status for social interactions and self improvement. ஸோ நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஆகணும்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில நம்ம எசென்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்குது எம்பவர்மெண்ட்டில். எஜுகேஷன் ஒன்று, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று. ஸோ எஜுகேஷன் பார்த்தோன்னா ஈக்குவலி கிவன் டு த மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணணும் எஜுகேஷன் கொடுக்கணுன்றது ஒன்று. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஸோ விமன்னா வந்து பண்ண மாட்டாங்க இதுமா லைக் திஸ் எந்த ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். ஸோ நம்மளோட ஃபீமேல் எஜுகேஷனில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸ்டு லிட்ரஸி. So of the illiterate youths across the globe, nearly 63% are females. So offering all children education will prop up literacy rates and pushing forward development in struggling regions. ஆக்சுவலாக நம்ம இல்லிட்ரேட் படிக்காதவங்க நம்ம குளோபில் இருக்கிறதுல மோஸ்ட்லி பார்த்தோன்னா 63% ஒன்லி விமன். ஸோ விமன் தான் வந்து 63% வந்து படிக்காதவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ விமன்ஸை கண்டிப்பாக விமன் ஒரு கேர்ள் சைல்டை வந்து கண்டிப்பாக எஜுகேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் the girl is educated or the women are educated means that region also will educateன்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஸ்ட்ரகிளிங் ரீஜியன்ஸ் அந்த ஸ்ட்ரகிளிங் ரீஜியன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும் ஒரு விமன் வந்து நல்லா படித்தான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன் இன்க்ரீஸ்டு லிட்ரஸி. நம்ம லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வே இதுதான். நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்கிறோம். ஸோ டிராஃபிக்கிங் மீன்ஸ் இந்த கடத்துறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு குழந்தைய சைல்டை வந்து டிராஃபிக்கிங் பண்ணுறது லைக் திஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறோம். ஸோ உமன்ஸ் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் டு டிராஃபிக்கிங் வென் தே ஆர் அண்டர் எஜுகேட்டட் அண்ட் புவர் அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன் interagency project on human trafficking. Actually mostly the women's only traffickingல வந்து மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா women's. So women's are many women's and childs are under educatedஆக இருக்கிறதுனால ஸோ they are ஈஸியாக வந்து என்ன ஆகுறாங்கன்னா கேப்சர் ஆகுறாங்க டிராஃபிக்கிங்லன்னு சொல்கிறோம். ஸோ யுனைடெட் நேஷன் interagency project ஒன்று ஹியூமன் டிராஃபிக்கிங்காக கொண்டு வந்தாங்க. ஸோ த்ரூ ப்ரொவைடிங் யங் கேர்ள்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் கேன் பி சிக்னிஃபிகண்ட்லி அண்டர்மைன்டு. ஆக்சுவலாக அந்த இதில் என்ன பண்ணாங்கன்னா விமன்ஸ்க்கும் சரி சைல்டு வந்து கேர்ள் சைல்டுக்கும் சரி நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் ஒன் ஹியூமன் டிராஃபிக்கிங். So the third one is a political representation. So across the globe, women are underrepresented as a voters and also restricted from political involvement. So the United Nations Women's Programs on Leadership and Participation suggest the
civic education training and all around empowerment will reduce this gap. Actually பார்த்தா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்றது நம்ம குளோபில் பார்த்தோன்னா, நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா விமன்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஓட்டிங் ரைட்ஸே வந்து ஃபஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து விமன்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன் இது எல்லாமே. ஸோ இப்போ விமன்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸே இல்லாதப்ப பொலிட்டிக்கல் இதில் வந்து விமன்ஸ் வந்து ஒரு பொசிஷனில் ஒரு போஸ்டிங்கில் நிற்கணுன்றது தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை மாதிரி பொலிட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து எஜுகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக யுனைடெட் நேஷன் விமன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன். என்ன பண்ணாங்கன்னா, சிவிக் எஜுகேஷன் இருக்கணும், விமன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அண்ட் ஆல் அரவுண்ட் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி நிறையா வந்து எஜுகேஷன்லாம் கொடுத்ததுனால அவங்களோட அந்த டேலண்ட் வந்து மற்ற ஃபீல்டுலேயும் வர ஆரம்பிச்சது. பொலிட்டிக்கல் இதுலேயும் விமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் ஆல்சோ ஓட்டிங் ரைட்ஸும் விமனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் த்ரைவிங் பேபிஸ். ஸோ அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ், children of educated mothers are twice as likely to survive past the age of 5. ஆக்சுவலாக ஒரு எஜுகேட்டட் மதருக்கு ஒரு குழந்தை வந்து நல்லாவே எஜுகேட்டடாக வளருமா, ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்கும், எல்லா விஷயமும் ஈஸியாக கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. இது ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கணும், எல்லாருமே படிக்கணுன்றது தான் வந்து விமன்ஸ் எல்லாருமே படிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பிறக்கிற அவங்க ஜென்ரேஷனில் வர பேபிஸ் எல்லாமே எஜுகேட்டடாக வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் later marriage as suggested by the United Nations Population Fund in underdeveloped countries, 1 is every 3 girls is married before reaching the age of 18. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒரு 18 years ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே என்ன ஆகியிருக்குன்னா, அதில் வந்து 3 கேர்ள்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகிடுது. அதாவது 1 is every 3 கேர்ள்ஸில் வந்து ஒரு கேர்ளுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு. ரேஷியோ பார்த்தோன்னா ஒரு 18 years கம்ப்ளீட் ஆகாத கேர்ள்ஸில் 3 கேர்ள்ஸில் ஒரு கேர்ளுக்கு மேரேஜ் ஆன லெவலுக்கு தான் வந்து நம்மளோட அந்த மேரேஜ் இது வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது சைல்டுக்கே வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற. In a region where the girl receives 7 or more years of education, the wedding date is delayed by 4 years. ஆக்சுவலாக ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு பர்டிகுலர் லிமிட்க்கு கொடுத்தாலே அவங்களோட மேரேஜ் டேட்டே வந்து தள்ளி போகும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஏர்லியாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சான்சஸாக இருக்குது. அதனால் அவங்க பசங்க வந்து படிக்கிறதுக்கு, சைல்டு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Next, income potential. So education also increases voting earning capabilities according to United Nations Educational, Scientific and Cultural Organization, அதாவது யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க, UNESCO. A single year of primary education has shown to increase the girls' wages later in life by 20%. ஆக்சுவலாக பார்த்தா உமன்ஸ் ஏர்னிங் பற்றி சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் வந்து உமனோட ஏர்னிங்கை வந்து அவங்க சம்பாதிக்கிற அவங்க இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ இப்போ எஜுகேஷனே இல்லாத இடத்துல போய் ஒரு ஒர்க் எஜுகேஷனே இல்லாமல் போனோன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற ஒர்க்கில் வந்து அவங்களோட வேஜஸ் வந்து சேலரி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். பட் இஃப் தே ஆர் எஜுகேட்டட், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் ஆர் ஷோன் த இன்க்ரீஸ் த கேர்ள்ஸ் வேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் இருந்தால் கூட அது வந்து வேஜஸ் வந்து கேர்ள்ஸோட வேஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. And next one, prospering GDPன்னு சொல்கிறோம். ஸோ gross domestic product also rise with the both girls and boys are being offered educational opportunities. ஸோ இதில் பார்த்தோன்னா gross domestic product எப்படி ரைஸ் ஆகும்னு பார்த்தோன்னா both boys and girlsக்கு எஜுகேஷன் கொடுக்கறது தான் being offered educational opportunities. நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தரோம் லைக் திஸ், இதை மாதிரிலாம் வந்து பசங்களை எஜுகேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ண வைக்கணும்னு சொல்கிறாங்க. When 10% more women attend school, GDP increases by 3% on average. ஆக்சுவலாக ஒரு 10% விமனோ ஒரு கேர்ள் வந்து 10% படிக்க ஆரம்பித்தாங்கனாலே ஜிடிபி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிடிபின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் ஹேவ் டு பி எஜுகேட்டடாக இருக்கணும். அதில் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உமன்ஸ் கண்டிப்பாக வந்து ஜாபுக்கு போகணும், அதாவது ஸ்டடீஸ்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. So next one is a poverty reduction.
when women are provided with equal rights and equal access to education, they go on to participate in economic activity, increased earning power, leads to reduction in poverty level. Actually when the women வந்து ஒரு education அவங்களுக்கு இருந்தது, நல்லா படிச்சிருந்தாங்கன்னா they will get a good jobs, நல்ல ஜாப் கிடைக்கும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மென்னுக்கு மாதிரியே விமனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மாதிரி கொடுக்குறப்ப விமனுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப, நல்ல ஜாப் கிடைக்கிறப்ப அவங்க வந்து ஒரு பாவர்ட்டி லைனுக்கு வரமாட்டாங்க. அந்த பாவர்ட்டி லெவலை வந்து அவங்க போய் டச் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஏர்னிங், விமன்ஸ் ஆல்சோ ஏர்னிங். ஸோ அதை மாதிரி ஏர்ன் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பாவர்ட்டி லைனுக்கே வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ விமன்ஸ் வந்து எஜுகேஷன் கண்டிப்பாக வேணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸ்னு ஒன்ஸ் அகெயின் சொல்ல போகிறேன், கவனி. இன்க்ரீஸ்டு லிட்ரஸின்றது ஃபஸ்ட்டு 63% அளவுக்கு நம்ம விமன்ஸ் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் எல்லாமே, விமன்ஸ் எல்லாமே எஜுகேட்டடாக இருக்கணுன்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங் நிறையா நடக்கிறது. கேர்ள் பேபிஸில் ஹியூமன் டிராஃபிக்கிங் நிறையா நடக்குது. அதை மாதிரி எந்த ஒரு டிராஃபிக்கிங்கும் இருக்கக்கூடாது. எல்லா கேர்ள்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது ஒன்று. அவங்களுக்கு அதனால் எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த டிராஃபிக்கிங் பற்றி சொல்லி கொடுக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். பொலிட்டிக்கல் ஃபீல்டுலேயும் உமன்ஸ் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப விமன்ஸை என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல் இதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்கள எஜுகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த்ரைவிங் பேபிஸு. த்ரைவிங் பேபிஸ்லேயும் அதாவது விமன் வந்து இப்போ ஒரு சில்ட்ரன் வந்து எஜுகேட்டடாக வந்து வந்தால் தான் அவங்களோட பேபிஸ்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறப்ப அந்த ஜென்ரேஷன் எஜுகேட்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லேட்டர் மேரேஜில், மேரேஜ் பிஃபோர் 18 இயர்ஸ் பண்ணக்கூடாது, அதை லேட் பண்ணணும். இன்னும் வந்து எஜுகேஷன் மூலமாக அதை லேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன்கமும் பார்த்தோன்னா விமனும் ஒரு ஒர்க்குக்கு போனால் அந்த இன்கமோட லெவல் வந்து ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க 20% வரைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பரிங் ஜிடிபியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா விமன்ஸ் have to be workனு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் அ பாவர்ட்டி ரிடக்ஷன். அந்த பாவர்ட்டி ரிடக்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு விமன்ஸ் எஜுகேஷன் இருந்தால் தான் நல்ல லெவலில் ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணி அவங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாவித்ரி பாய்னு ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தோன்னா விமன்ஸ் எஜுகேஷனுக்காக ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். லெட்ஸ் see that with the pictures. ஸோ இப்போ நீ பார்த்துட்ருக்கிறது பார்த்தோன்னா சாவித்ரிபாய் புலே இவங்க பேர். இவங்களோட நேம் தான் அது. அந்த ட்ரெடிஷ்னல் பிரேக், த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அட் த ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலு. ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட டீச்சர் தான் இவங்க. ஸோ ஒரு ஃபீமேல் டீச்சர், ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் இவங்க தான். when we talk about the girls education, only the Jyotiba Phule. ஆக்சுவலாக இவங்க பார்த்தோன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் தான் ஜோதிரா புலேன்றது. ஸோ இட்ஸ் ரிமெம்பர்ட் as the champion ஆஃப் விமன்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா. விமன்ஸ் எஜுகேஷனை இந்தியாவில் கொண்டு வந்ததே வந்து பார்த்தா இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஃபீமேலுக்காக. He along with this wife Savitribai Phule opened the first schools for girls in 1848. 1848ல ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலை இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து இவங்க வந்து இந்த ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபீமேல் சைல்டுக்காக வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பார்க்குறது யாருன்னா ஃபஸ்ட்டு விமன் ப்ரைம் மினிஸ்டர். நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒருத்தர் பற்றியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விமன் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க வேர்ல்டில் ஸ்ரீலங்காவில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு விமன் ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. சிரிமாவோ பந்திரநாயக்கி. இவங்க நேம் வந்து சிரிமாவோ பந்திரநாயக்கின்றவங்க ஃபஸ்ட்டு விமன் ப்ரைம் மினிஸ்டராக ஸ்ரீலங்காவில் இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது இன் ஸ்பேஸ்க்கு ஃபஸ்ட்டு போனது ஒரு விமனாக வந்து வேலண்டினா டெரஸ்கோவா. இவங்க நேமு யூஎஸ்எஸ்ஆரில் இருந்திருக்காங்க அந்த கண்ட்ரியில். ஸோ இன் ஸ்பேஸ்க்கு ஃபஸ்ட்டு இது பண்ணது வந்து வேலண்டினா டெரஸ்கோவா. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஜங்கோ டபாய். இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. டு ஸ்கேல் த மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணதில் ஃபஸ்ட்டு விமனாக வந்து ஜங்கோ டபாய் சொல்கிறாங்க. த கண்ட்ரி பிலாங்ஸ் டு ஜப்பானை சேர்ந்தவங்க இவங்க. நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக நீ பார்த்துட்ருக்கிறது இங்கிலாந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. டு வின் த ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு வின் பண்ணவங்க சார்லட் கூப்பர் இவங்க நேமு. ஸோ இந்த விமனும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் கோல்டு வின் பண்ணவங்க இங்கிலாந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே வேர்ல்டு லெவலில் இருக்கிறவங்களது பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சிலரது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விமன்ஸ் யூனிவர்சிட்டி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா மகாஷி காவேன்னு சொல்லிட்டு அவங்க SNDTன்ற ஒரு யூனிவர்சிட்டியை பூனாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா த ஃபர்ஸ்ட் உமன் டு ஹோல்ட் யூனியன் கேபினட் போஸ்ட்டில் இருந்தவங்க விஜயலக்ஷ்மி பண்டிட்ன்றவங்க ஃபஸ்ட்டு உமனாக இருந்திருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன் ஹோல் ஃபாரின் மினிஸ்ட்ரீஸில் போஸ்டிங்கில் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு உமனாக இருந்தது சுஷ்மா ஸ்வராஜ். இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் ஃபாரின் மினிஸ்ட்ரீஸில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் மினிஸ்டராக யாருன்னு பார்த்தாலும் சுஷ்மா ஸ்வராஜ் தான் வந்து யங்கஸ்ட் மினிஸ்ட்ரிலையும் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட் த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ் ஓல்டு இருக்கிறப்பயே வந்து அவங்க கேபினட் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக நம்ம இந்தியாவில் இருந்தவங்களும் இந்திரா காந்தி இருந்திருக்காங்க. 1966 இந்திரா காந்தி ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஃபஸ்ட்டு உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தது இந்தியாவில் கிரண் பேடி இருந்திருக்காங்க 1972. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் பீஸ் ப்ரைஸ் வின் பண்ணதும் யாருன்னு பார்த்தோன்னா மதர் தெரேசா வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுத்தது. ஸோ 1979. அதே மாதிரி உமன்ஸ் பிரசிடென்ட் பிரதிபா பட்டேல் வந்து ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டராக நிர்மலா சீதாராமன் இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் லாஸ்ட்டாக அவங்க தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதை மாதிரி நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் யாரெல்லாம் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு உமன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு இந்தியாலையும் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அதர் பிளேசஸ் நம்ம வேர்ல்டு லெவல்லையும் பிக்சர்ஸோடு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ்க்காக ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெசனில் நம்ம உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். I will see you in the next class. Thank you.